12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கை கழித்தார்கள். ஆண்டு 12 அடவி உற்று ஒருவரும் அறிவுரா வகை. ஆண்டு 12 அடவி உற்று ஒருவரும் அறிவுரா வகை. மற்றோர் ஆண்டு மன்னிய பாண்டுவின் மதலையர் ஐவரும் வெளிப்பட்டார். ஆண்டு மன்னர் முன் சூது போர் பொருது அழித்திடுதலின் அதுநீர் கொண்டு ஆண்டு வந்த பார்னும் மொழிப்படி அவர்க்கு அளித்தீரோ அழியீரோ. ஆண்டு வந்த பார் நும்மொழிப்படி அவர்க்கு அளித்தீரோ அழியீரோ. பெரியவர்கள் கருத்துப்படி 12 ஆண்டு வனவாசம் முடிந்து ஓராண்டு மறைந்து வாழ்ந்து வந்தால் நாடு வருவதாக சொன்னாயே துரியோதனா, நான் நாடு கேட்பதற்காக வந்திருக்கின்றேன். சற்று நேரம் யோசித்து பார்த்தான் துரியோதனன். என்ன, பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்கணுமா? பஞ்ச பணாதிகளுக்கு காலாண்டவர் காடு நாடே ஆண்டவன் நான். பாண்டவர்களுக்கு நாடு தருவதாக இல்லை, பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உலக மகா முனிவர்கிட்ட துரியோதனன். அந்த நேரத்தில் விதுரர் கோபம் அடைந்தார். அடியே துரியோதனன், என்ன வார்த்தை பேசுகிறாய்? சொல்வாக்கு தவறுவதா? அன்று என்ன சொன்னாய்? 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு மறைந்து வாழ்ந்து விட்டு வந்தால் நாடு தருவதாக சொல்லிவிட்டு வார்த்தை தவறுவதா? என்ன பேசுகிறாய்? கோபம் அடைந்தார். அந்த நேரத்திலே கிருவாச்சாரி எழுந்தார். அவரும் துரியோதனா, சண்டை வைத்து விடாதே, அர்ஜுனனும் வீமனும் எழுந்து வந்தால் நாடு தாங்குவா, சொல்வதற்கு. இதே கருத்தை பீஷ்மரும் வலியுறுத்துகிறார். ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப ரொம்ப கெட்டவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. பீஷ்மர் துரியோதனன்கிட்ட நல்ல அறிவுரை சொல்றது கிடையாது. ஏன்னா அவன் கேட்க மாட்டான். சிலருக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த அறிவுரையை கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடத்துவாங்க. அப்படி இந்த துரியோதனத்திலே எல்லாரும் சண்டை வைத்து விடாதே என்று சொல்லுகிற பொழுது பீஷ்மர் கிட்ட போய் காரணம் பேசலாம். பீஷ்மரே, என்ன வார்த்தை பேசுறீங்க? அந்த பரசுராமரை வென்றதை தவிர வேற என்ன நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க? வேற என்ன செஞ்சிட்டீங்க? அந்த வீரத்தை மட்டும் பேசுகிறாய். அர்ஜுனன் எழுந்து வந்துருவான், வீமன் எழுந்து வந்துருவான். 863 ஆண்டு காலம் வாழ்ந்த நீங்கள் அந்த பரசுராமரை வென்றீங்க. அது ஒண்ணுதான் நீங்க பண்ண வேலை அப்படின்னு பீஷ்மரை போய் கர்ணன் கேள்வி செய்யலாம். பீஷ்மருக்கு கோபம் வந்துடுச்சு. அடே கர்ணா, ஆமாண்டா, நீ எத்தனை முறை பாண்டவர்களை வென்றாய்? ஆமா, பாஞ்சாலிக்கு சுயவரம் நடந்தது. அங்கு போய் விழுதலை வளைத்து பாஞ்சாலியை நீ மனம் செய்து கொண்டு வந்தாய். உண்மைதான். அதோடு மட்டுமல்ல, உன் வீரத்தை நான் பாராட்டுகிறேன். அங்கு உத்தரகுமாரனுக்கு அர்ஜுனன் தேரோட்டியாக வந்து உன்னை அடி அடி என்று கர்ணம் போட்டு போனியே, நீ வென்றதை நான் பார்த்தேன். உன் வீரத்தை நான் பாராட்டினடா அப்படின்னு 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. துரியோதனுக்கு கோபம் வந்துடுச்சு. கர்ணனா, அமைதியா இருங்கள். பீஷ்மரை தாத்தா, அமைதியா இருங்க. ஏன் நம்மளுக்குள்ள சண்டை? இந்த உலக மகா முனிவர் இருப்பதனால நமக்குள்ளே தகராறு வருகிறது. முனிவரே, பாண்டவருக்கு நாடு தருவதாக இல்லை, போங்க அப்படின்னு துரியோதனே ஆழமான தன் கருத்தை சொல்லி அனுப்பினான். உலக மகா முனிவர் வருகிறார். பாண்டவர்களை வந்து சந்திக்கிறார். தர்மராஜ இடத்துல இந்த கருத்தை சொல்லி பகவான் பார்க்கிறார். துரியோதன் நாடு தர மறுத்து விட்டான். ஆகினாலே படைத்துறைக்கு ஆள் சேர்க்க வேண்டும். அதனாலே நாளை தினத்திலே தர்மனுடைய தம்பி அர்ஜுனனை பார்ப்பதற்கு அந்த ஆயர் பாடிக்கு வர சொல் என்று
வட மதுராபுரியிலே வாசம் செய்கின்ற பகவான் சொன்னார். அந்த உலகமுகா முனிவரும் போய் தர்மராஜா இடத்திலே அந்த துரியோதன் நாடுகளை மறுத்துவிட்டான், நாளை அர்ஜுனனை அனுப்பி வைக்குமாறு பகவான் கருத்து என்று சொல்ல, அதன் பிறகு இங்கு துரியோதன இரவுல ஆலோசனை பண்றான். பீஷ்மாச்சாரிய கூப்பிட்டான். தாத்தா, என்னடா துரியோதனா, பகல்ல யார் பேச்சும் கேட்கல, உலகமுகா முனிவரிடத்து மகாபாரத யுத்தம்னு சொல்லிட்டா, நாடு தர மாட்டேன்னு சொல்லிட்டா, இப்போ யுத்தத்தில் வெற்றி வரணும்னா எப்படி தாத்தான்னு கேட்டான். பகவான் சொன்னாரு, இந்த பீஷ்மாச்சாரி சொல்லுகிறாரு துரியோதனிடத்துல, துரியோதனா, இந்த பாண்டவர்களை வெற்றி பெறணும்னா பகவானை போய் நம்ம பக்கம் அடிச்சுட்டு வந்துருக்கு. பகவான் நம்ம பக்கம் வந்துட்டாருன்னா பாண்டவரை எளிதிலே வெற்றி பெற்று விடலாம். அப்படியா தாத்தா? இப்பொழுது புறப்படுகிறேன். பொழுது விழுந்தது. புறப்பட்டால் பகவான் அரண்மனை காவலத்திலே சொன்னாராப்பா, என்னை பார்க்க 2 பேர் வருவாங்க. ஒரு பக்கம் துரியோதனன் வருவான், ஒரு பக்கம் அர்ஜுனன் வருவான். அரண்மனை கதவு திறந்தே வையே, நான் படிக்கிற ஊஞ்சல்ல தலை பக்கமா ஒரு நாற்காலி, கால் பக்கமா ஒரு நாற்காலி போட்டு வைக்கணும். பகவான் சொன்னது கேட்ட காவலன் அப்படியே பகவான் தலைப்பக்கமாக ஒரு நாற்காலியோ, கால் பக்கமாக ஒரு நாற்காலி போட்டுட்டு அந்த ஊஞ்சல்ல அருமையா சயன கோலத்தோடு படுத்துக்கிறார். துரியோதனே வருகிறப்பா அந்த மதுரை நகரிலே வட மதுராபுரியிலே மதில் சுவரில் இருக்கிற கொடிகள் எல்லாம் அசைகிறதா, காற்று பலமா வீசுது. அந்த கொடி அசைந்து என்ன சொல்லுதா, துரியோதனா நீ வராதரா, நீ ஏமாந்து பாப்பாரு. இன்று நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலிவண்ணல் பாண்டவ தங்கட்கல்லால் படைத்துணையாக மாட்டான். மீண்டு போக என்றென்ற வியன்மதில் குடுமி தோறும் காந்தகி பதாகையாடை கைகளால் தடுப்ப போன்ற இன்று நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலிவண்ணல் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான். மீண்டு போக என்றென்ற வியன்மதில் குடுமி தோறும் காந்தகி பதாகையாடை கைகளால் தடுப்ப போன்றே